ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் இன் அ மில்லியன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர்ஸ். ஸோ கேலண்டர்ஸ் வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாமில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. மினிமம் 2 to 3 மார்க்ஸ் வரும் அப்படின்னா மினிமமாக 1 மார்க் வரும், மேக்ஸிமம் 2 to 3 மார்க்ஸ் வரலாம். ஸோ வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. வாட் வாஸ் த டே ஆன் 15th August 1947? ஸோ 15th August 1947 வந்து எந்த நாள்? சாட்டர்டேவா, சண்டேவா, மண்டேவா, டியூஸ்டே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு அக்டோபர் சண்டே, தென் ஃபஸ்ட்டு நவம்பர் என்ன டே? ஸோ வந்து ஒரு டேட் அவங்க ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன டே அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் வந்து த கேலண்டர் ஃபார் த இயர் 2007 வில் பி சேம் ஃபார் த இயர் வென் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து இந்த 2007 கேலண்டர் சேமாக எந்த இயருக்கு ரிப்பீட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேலண்டர் டாப்பிக்கு கீழே கேட்பாங்க. ஸோ மினிமம் 2 மார்க்ஸ், மினிமம் 1 மார்க், மேக்ஸிமம் 2 to 3 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பேசிக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியணும். அது என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செஞ்சுரி அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ செஞ்சுரி அப்படின்னு சொன்னால் வந்து 100 இல்லையா? நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம்ல கிரிக்கெட்ல எல்லாம், செஞ்சுரி அப்படின்னு சொன்னால் 100. ஸோ வந்து ஒரு 100 இயர்ஸை செஞ்சுரி இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1700, 1800, 1900 இது எல்லாமே வந்து செஞ்சுரி இயர்ஸ். 2000, அப்புறம் வந்து 21,000 இதெல்லாமே வந்து செஞ்சுரி இயர்ஸ். அப்படின்னா வந்து 100 இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த 100 இந்த இயரில் லீப் இயர் இருக்கா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணுவோம்னு சொன்னால், இந்த இயரை நம்ம 400ஆல் டிவைட் பண்ணி நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து செஞ்சுரி லீப் இயர். ஸோ செஞ்சுரி இயரில் இப்போ 100 and 700 வந்து லீப் இயரா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து நம்ம 400ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 400ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் வரும் 100ன்னு. ஏன்னா 4 4s are 16. ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா 100 ரிமைண்டர் வரும். ஸோ இப்போ அது வந்து இது வந்து நான் லீப் இயர். இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற இயர் இப்போ வந்து 2004 அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லாஸ்ட் 2 டிஜிட் தான் பார்ப்போம். அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணுவோம். நம்மளுக்கு ரிமைண்டர் வந்துச்சுன்னா அது வந்து லீப் இயர், இல்லாட்டி நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து லீப் இயர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2005ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது டிவைட் பண்ணால் வந்து லாஸ்ட் 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரிமைண்டர் வரும். அப்போ வந்து இது நான் லீப் இயர் இல்லாட்டி ஆர்டினரி இயர்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். ஸோ லீப் இயர் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சுரி இயர்ஸ் இயர் so a year expect a year except century year divisible 4 is called leap year. ஸோ லீப் இயர் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸப்ட் செஞ்சுரி இயரை தவிர மற்ற இயர்ஸ் எல்லாம் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து லீப் இயர். செஞ்சுரி இயர் டிவிசிபிள் பை 400 இஸ் கால் லீப் செஞ்சுரி. ஸோ 400ஆல் டிவைட் பண்ணி அது வந்து டிவிசிபிள் ஆயிடுச்சுன்னா அது லீப் செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லீப் இயர்னா 4ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0வாக இருக்கணும். இது வந்து லீப் செஞ்சுரி அப்படின்னு சொன்னால் 400ஆல் டிவைட் ஆகிருக்கணும். ஸோ இது ரெண்டும் தெரியணும். நெக்ஸ்ட்டு இப்போ லீப் இயர் கான்செப்டில் லீப் இயர் அப்படின்னு சொன்னால் ஆர்டினரி இயருக்கு, சாதாரண இயருக்கு 365 டேஸ் இருக்கும். 365 7ஆல் டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 52 வீக்ஸ் இருக்கும், 1 டே இருக்கும். இதே வந்து லீப் இயரில் எக்ஸ்ட்ரா ஒரு டே இருக்கும். ஃபெப்ரவரியில் 29 டேஸ் இருக்கும். அப்படிங்கும் போது இந்த 360 டேஸை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 52 வீக்ஸ் இருக்கும், 2 டேஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ ஆட் டேஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஆட் டேஸ் கான்செப்ட் நம்ம வந்து தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து அது என்ன டே நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 15th August 1947 என்ன டே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆட் டேஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த டேஸ் எக்ஸ்ட்ரா ஆட் டேஸ் இப்போ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ஆர்டினரி இயரில் 1 ஆட் டே இருக்கும், ஒரு லீப் இயரில் 2 ஆட் டேஸ் இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஆட் டேஸ் கான்செப்டில் ஒரு சாதாரண இயரில் 1 ஆட் டே இருக்கும், லீப் இயரில் 2 ஆட் டேஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த சம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். இது வந்து பார்க்குறதுக்கு ஏதோ நிறையா புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் சம் ப்ராப்ளம் பண்ண இது தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து டேஸ் இயர் வந்து லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம். அப்புறம் செஞ்சுரினா என்னன்னு பார்த்தோம்.
அப்புறம் லீப் இயருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட் டேஸு, நான் லீப் இயருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட் டேஸ்ன்னு பார்த்தோம். இப்போது இந்த செஞ்சுரியில் எத்தனை ஆட் டேஸ் இருக்குது, இப்போ வந்து லீப் செஞ்சுரி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, லீப் செஞ்சுரி இயர்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் எத்தனை அந்த மாதிரி ஒரு இயரில் வந்து எத்தனை ஆட் டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா the number of odd days in century. ஸோ செஞ்சுரினா ஒரு 100 இயர்ஸ் தான் செஞ்சுரி அப்படின்னு சொன்னேன். இந்த அதில் வந்து 100 டேஸில் எத்தனை ஆட் டேஸ் இருக்குது, இந்த ஆட் டேஸ் கால்குலேட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து என்ன பர்டிகுலர் டேன்னு சொல்லி கால்குலேட் பண்ண முடியும். அது என்ன டே, சண்டேவா டியூஸ்டேவான்னு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ வந்து இதுவும் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இது கால்குலேட் பண்ணுறது ஒரு பெரிய கால்குலேஷன். ஜஸ்ட் இதை மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி கொஷினில் பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரி, 20th செஞ்சுரி, 21 செஞ்சுரி, இந்த 3 செஞ்சுரியில் தான் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ 1901லேருந்து 2000 முடியும். அப்புறம் 2001லேருந்து 2100 முடியும். 2101லேருந்து 2200 முடியும். ஸோ மோஸ்ட்லி இது 3 தான் கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நூற்றாண்டு வந்து 2001லேருந்து 2100. ஸோ இதுக்கு வந்து 0 ஆட் டேஸ். இதுக்கு முன்னாடி 1947, 1988 அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் 1 ஆட் டே. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இருக்கிறதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் 19th செஞ்சுரி கேட்டாங்கன்னா இதோட +1 ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுவே 18th செஞ்சுரி கேட்டாங்கன்னா இதோட +2 ஆட் பண்ணணும். இதே வந்து 17 கேட்டாங்கன்னா இதோட +2 ஆட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு மட்டும் 0லேருந்து 1 ஆட் பண்ணணும், அப்புறம் 2 ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எகெயின் 2 ஆட் பண்ணணும். இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் 24க்கு அப்புறம் 2401லேருந்து 2500க்கு வந்து 0 ஆட் டேஸ் அப்படின்னா 2501லேருந்து 2600 முடியும் 5 ஆட் டேஸ் வரும். ஸோ இந்த 5311ங்கிறது சேமாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். மோஸ்ட்லி உங்களோட கொஷின்ஸ்லாம் இந்த ப்ளூ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ப்ளூ கலர்லேருந்து மட்டும் தான் வரும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது வந்து மோஸ்ட்லி 20th செஞ்சுரியிலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. அது மிஞ்சி போனால் இதில் கேட்பாங்க. இதுவும் 1 ஆட் டே தான். இது தெரிலனா 5311 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம செஞ்சுரினா என்னென்னு பார்த்தோம், ஒரு இயருக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஆர்டினரி இயர்னா 1 ஆட் டே, லீப் இயர்னா 2 ஆட் டேஸு. நெக்ஸ்ட்டு ஒரு செஞ்சுரிக்கு எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஒரு மந்த்துக்கு எப்படி ஆட் டேஸ் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்களே அந்த டைமில் கூட பர்டிகுலர் டைமில் கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மனப்பாடமும் பண்ணிக்கலாம். மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையில்லை. பர்டிகுலராக அந்த டைமில் கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஜான்வரியில் வந்து 31 டேஸ் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம கையை மடக்கி அந்த முட்டு அதில் வந்து அந்த மொழியில் வந்து மேலெல்லாம் இருக்கிறதுலாம் வந்து 31 டேஸு, கீழே இருக்கிறது உள்ளே இருக்கிறது வந்து 30 டேஸ் அப்படின்னு சொல்லி கற்றுருப்போம். ஸோ ஜான்வரிக்கு 31 டேஸு, ஃபெப்ரவரிக்கு 28 இல்லாட்டி 29 டேஸ், லீப் இயராக இருந்துச்சுன்னா 29 டேஸ், லீப் இயராக இல்லாட்டி 28 டேஸ், திருப்பி மார்ச்சுக்கு 31 டேஸு, ஏப்ரலுக்கு 30, மேக்கு 31 டேஸ், ஜூனுக்கு 30 டேஸ், ஜூலைக்கு 31 டேஸ், ஆகஸ்ட்டுக்கு 31 டேஸ், செப்டம்பருக்கு 30 டேஸ், அக்டோபருக்கு 31 டேஸ், நவம்பருக்கு 30, டிசம்பருக்கு 31 டேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த கையை மடக்கி ஈஸியாக அப்படி படிச்சிருப்போம். இப்போ என்னன்னா இப்போ ஜான்வரியில் எப்படி 3 ஆட் டேஸ் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 31 இல்லையா, ஜான்வரிக்கு 31 டேஸ் இருக்குது. 31 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து 7 4s are 28. அப்போ வந்து ரிமைண்டர் வந்து 3 டேஸ் வரும். ரிமைண்டர் 3 வரும். அந்த 3 தான் இது. இதே வந்து 30னா 7 4s are 30, 7 4s are 28, 28ல ரிமைண்டர் 2 வரும். அதுதான் வந்து இங்கே ஜூனில் 2 இருக்குது, ஜூன் ஏப்ரல் எல்லாம் 2 இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸ்ட்ரா ஆட் டேஸ். ஸோ இப்படி தான் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணுவோம். அது வந்து ஃபெப்ரவரியில் லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1ன்னு போட்டுக்குவோம், ஆர்டினரியாக இருந்துச்சுன்னா 0ன்னு போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து வீக் டேஸ் கோட். ஸோ வீக் டேஸ் கோட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சண்டேக்கு 0ன்னு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படியே 1 ஆட் பண்ணிக்குவோம். மண்டேக்கு 1, டியூஸ்டேக்கு 2, வெனஸ்டேக்கு 3, தேர்ஸ்டேக்கு 4, ஃப்ரைடேக்கு 5, சாட்டர்டேக்கு 6. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஷின். ஸோ ஃபஸ்ட் கொஷினில் வாட் வாஸ் த டே ஆன் 15th ஆகஸ்ட் 1947 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 15 ஆகஸ்ட் 1947 என்ன டே, அது என்ன நாள், ஃப்ரைடேயா, மண்டேயா, சண்டேயா, வெனஸ்டேயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்படி ஒரு சம் கேட்டோன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதோட செஞ்சுரி எல்லா ஆட் டேஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆட் டேஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஆட் டேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது என்ன செஞ்சுரின்னு பார்க்குறோம். 1947னா இந்த செஞ்சுரி. ஸோ இந்த செஞ்சுரிக்கு எத்தனை டேஸ் ஆட் டேஸ் இருக்குது, செஞ்சுரிக்கு ஒரு இந்த 1901லேருந்து 2000 முடிய 1 ஆட் டே இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் செஞ்சுரிக்கு ஒரு ஆட் டே அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம்.
ஸோ செஞ்சுரிக்கு ஒரு ஆர்டர்டேன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ இயர் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1947 இன்னும் வந்து அது ரன்னிங் ஆகிட்டு இருக்கு, அந்த இயர் முடியல. அப்போ முடிஞ்ச இயருக்கு தான் நம்ம இப்போ ஆட் டேஸ் கால்குலேட் பண்ணுவோம். இந்த இயரில் எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்படிங்கும் போது 1946 இயர் எடுக்கணும். ஸோ 1946 அப்படின்னு சொன்னால் மொத்த இயரையும் எடுக்க வேண்டாம், இந்த 46 மட்டும் எடுத்தால் போதும். அதில் வந்து இப்போ நம்ம இந்த 46ல் எத்தனை லீப் இயர்ஸ் இருக்குது, எத்தனை நான் லீப் இயர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஆட் டேஸ் கால்குலேட் பண்ணுவோம். லீப் இயருக்கு 2 ஆட் டே, நான் லீப் இயருக்கு 1 ஆட் டே. ஸோ இந்த பர்டிகுலர் இயருக்கு எத்தனை லீப் இயர்ஸ் இருக்குது, இந்த இயர் முடியும் எத்தனை லீப் இயர்ஸ் இருக்குது. இப்போ செஞ்சுரிக்கு ஒரு ஆல்டேன்னு பார்த்தோம். இந்த இயர் 1946 1900 1946 முடியும் எத்தனை லீப் இயர்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். அத்தனை நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ 946 வந்து 46 4ஆல் டிவைட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 44 இல்லையா, 11 4 11s are 44. அப்போ வந்து இதில் வந்து ரிமைண்டர் 2 வரும், 2 ரிமைண்டரை விட்டுருங்க. அப்போ வந்து 11ஆல் டிவைட் ஆனால் இது வந்து பர்டிகுலராக நான் லீப் இயர், அதனால் ரிமைண்டர் வருது. ஆனால் அதில் எத்தனை லீப் இயர்ஸ் இருந்திருக்கு, 11 லீப் இயர்ஸ் இருந்திருக்கு. ஸோ 11 லீப் இயர், 46ல் 11 லீப் இயர்ஸ் இருக்குது. ஸோ 46ல் 11 மைனஸ் பண்ணால் 46 மைனஸ் 11 வந்து 35 இல்லையா. ஸோ 35 நான் லீப் இயர்ஸ், ஆர்டினரி இயர்ஸ் வந்துருக்கு. அப்போ லீப் இயர் இது வந்து லீப் இயர், 11ங்கிறது லீப் இயர், 35ங்கிறது நான் லீப் இயர். 11ல் வந்து எத்தனை ஆட் டேஸ் இருக்குது அப்படின்னா லீப் இயருக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்குது, 2 ஆட் டேஸ் இருக்குது. அப்போ 11 நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 35 வந்து ஆர்டினரி இயருக்கு ஒரே ஒரு லீப் இயர் தான் இருக்குது, ஒரே ஒரு டே தான் வந்து ஆட் டே இருக்கும். அதனால் அது 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 11 வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 22 வரும். 11 2s are 22, 22 + 35 வந்து 22 + 35 வந்து 57. ஸோ வந்து இயருக்கு 57 ஆட் டேஸ் இருக்குது. ஸோ இயருக்கு 57 ஆட் டேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ செஞ்சுரிக்கு ஒரு ஆட் டே இருக்குது, இயருக்கு 57 ஆட் டேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம இயருக்கு கால்குலேட் பண்ணிட்டோம், மந்த்துக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். ஆகஸ்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆகஸ்ட் நடந்துட்டுருக்கு. இப்போ ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற மந்த்ஸ் முடியும் நம்ம வந்து இந்த ஆட் டேஸ்லாம் எடுப்போம். ஆட் டேஸ் எடுத்து இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வந்து ஆகஸ்ட் முன்னாடி முடியும் ஜூலை, ஆகஸ்ட் முன்னாடி முடியும் ஜூலை. ஸோ வந்து ஜூலையில் 3 டேஸ் இருக்குது. ஸோ ஜனவரியில் 3 ஃபெப்ரவரி வந்து இது வந்து நான் லீப் இயரு. ஸோ நான் இப்போவையும் லீப் இயர் பார்க்கும்போது 1947க்கு தான் லீப் இயர் பார்க்கணும், 1946 பார்க்கக்கூடாது. 1946 நான் லீப் இயர் தான், 1947 நான் லீப் இயர் தான். ஆனால் இப்போ பார்க்கும்போது இந்த மந்த் கால்குலேட் பண்ணும்போது 1947 பார்க்கணும். அப்போ வந்து 1947 வந்து நான் லீப் இயர். ஸோ வந்து நான் லீப் இயர்னால் 0. நெக்ஸ்ட்டு மார்ச்சுக்கு 3, ஏப்ரலுக்கு 2 ப்ளஸ் மேக்கு 3, ஜூனுக்கு 2 ப்ளஸ் ஜூலைக்கு 3. ஸோ இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 3 1 2 3 4 12 ப்ளஸ் இந்த 2 2 இருக்குது, 12 + 2 16. ஸோ வந்து மந்தில் எத்தனை ஆட் டேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16 ஆட் டேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ செஞ்சுரிக்கு 1, இயருக்கு 57 ஆட் டேஸ் இருந்துச்சு, மந்த்துக்கு வந்து 16 ஆட் டேஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம டேட் வந்து டேரெக்டாக நம்ம வந்து டேட்டே எடுத்துக்கலாம். டேரெக்டாக வந்து 15th ஆகஸ்ட் அப்படின்றனால அந்த டேட்டே எடுத்துக்கலாம். ஸோ 15 இது கூட டேட் வந்து 15, இப்போ டேட் வந்து 15. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். வந்து 1 + 57 58 வரும். 58 + 16 + 15 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89 வரும். நெக்ஸ்ட்டு இப்போ 89 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 89 வருது. ஸோ 89 நம்ம 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 89 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா
7 1s are 1 19. ஸோ 7 2s are 14, ரிமைண்டர் 5 வரும். 19 மைனஸ் 14 வந்து ரிமைண்டர் 5 வரும். ஸோ இந்த ரிமைண்டர் தான் ரொம்ப முக்கியம். இந்த ரிமைண்டர் தான் வந்து நம்ம இப்போ வீக் கோடில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் கோடில் ரிமைண்டர் வந்து எந்த டேக்கு வந்து 5 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. எந்த இதுக்கு ஆட் டே வந்து 5 வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரைடேக்கு 5 வருது. அப்போ இந்த பர்டிகுலர் டே வந்து ஃப்ரைடே. இந்த பர்டிகுலர் டே வந்து ஃப்ரைடே. ஸோ இத்தனோண்டு டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறதுனால, ஃபஸ்ட் டைம் சொல்லி கொடுக்குறனால இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சம்மு. ஸோ நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சுரி கால்குலேட் பண்ணணும். செஞ்சுரி வந்து நம்மளுக்கே இது வந்து தெரியும். இது வந்து ஒன்றா இந்த 2 செஞ்சுரி தான் கேட்பாங்க. வந்து இந்த செஞ்சுரி கேட்பாங்க, இல்லாட்டி இந்த 20th செஞ்சுரி கேட்பாங்க, 19th செஞ்சுரி கேட்பாங்க, இல்லாட்டி 20th செஞ்சுரி கேட்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக 1947 அப்படின்னு சொன்னால் 1 செஞ்சுரினா வந்து 1ன்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து இந்த 1947 இயருக்கு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 1947 அப்படின்னா 1946 தான் எடுத்துக்கணும். முடிஞ்ச இயர் தான் எடுத்துக்கணும். அந்த முடிஞ்ச இயருக்கு வந்து எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதை வந்து 46 வந்து 4ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 11s are 44. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 லீப் இயர்ஸ் இருக்குது. 11 லீப் இயர்ஸ்னால் 22ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா லீப் இயருக்கு ரெண்டு ஆட் டேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 35 மிச்சம் ரிமைனிங் 46ல் 22 போனால் மிச்சத்து ரிமைனிங் 35 ஆர்டினரி இயர் இருக்குது. அதை வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் திருப்பியும் அதே வேல்யூ தான் வரும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மந்த்துக்கு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ மந்த்துக்கு கேல்குலேட் பண்ணுறதுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ மந்த்துக்கு +16 வரும். ரொம்ப ஈஸி. ஸோ மந்த்துக்கு கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வர வேல்யூ 89 வரும். அதை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர ரிமைண்டர் 5 வரும். இப்போ 5க்கு என்ன வீக் ஓடோ அந்த வீக்கு கூட தான் வந்து பர்டிகுலர் டே. ஸோ இந்த சம் மட்டும் தான் இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக போகும். மற்ற எல்லா சம்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். So in the sum, in 6th March 2005 is Monday. If 6th March 2005 is Monday, then what was the week of the what was the day of the week 6th March 2004? ஸோ இப்படி கேட்குறாங்க. 2005ல் 6th March வந்து மண்டேவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2004னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6th March வந்து என்ன டேவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் நோட் பண்ணணும். அது வந்து லீப் இயரா இல்லையா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவோம். ஏன்னா லீப் இயரில் எக்ஸ்ட்ரா ஒரு டே இருக்குது. 29 டேஸ் இருக்குது ஃபெப்ரவரியில். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 days ஆட் பண்ணுவோம், இல்லாட்டி 2 days மைனஸ் பண்ணுவோம். அதுவே ஆர்டினரி இயராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1 day ஆட் பண்ணுவோம், இல்லாட்டி மைனஸ் பண்ணுவோம். சப்போஸ் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து மண்டே 2005 மண்டே, ஆனால் அதுக்கு முன்னாடி வருஷம் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டே வந்து கண்டிப்பாக சண்டேவாக தான் இருக்கும். இதே சப்போஸ் 2006 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மண்டேக்கு வந்து அடுத்த டே வந்து டியூஸ்டே. ஸோ இதோட +1 மண்டேவோட ஒரு டே ஆட் பண்ணுறோம். அப்போ டியூஸ்டே அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். இப்போ சப்போஸ் வந்து இந்த ஃபெப்ரவரி அப்படின்னு இந்த டைமில் இந்த இடத்துல கேட்டிருந்தாங்கன்னா 6th மார்ச்சுக்கு பதிலாக 6th ஃபெப்ரவரி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 2004 வந்து லீப் இயர் தான். ஆனால் வந்து இந்த பர்டிகுலர் டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6th மார்ச்லேருந்து 6th மார்ச் 2005லேருந்து 6th மார்ச் 2004ல் வந்து ஃபெப்ரவரி வரல. ஃபெப்ரவரியில் எக்ஸ்ட்ரா டேஸ் இல்லை. இப்போவே சப்போஸ் இந்த இடத்துல 6th ஃபெப்ரவரி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது லீப் இயர். அப்போ வந்து 2004 இதே எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். 6th Feb 2004 வந்து லீப் இயர், 2004 லீப் இயர். அப்போ இதுக்கு அடுத்தது 2005 என்ன, இதே 6th Feb 2005 என்ன டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாமே. இது ஒரு மண்டேனே வச்சுக்கலாம். ஸோ மண்டேன்னு சொன்னால் இதில் வந்து இப்போ 29 டேஸ் இருக்கும். அப்போ நீங்கள் +2 ஆட் பண்ணணும். இதே இந்த இடத்துல வந்து வேறு டேட் வேறு 2003 இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல வந்து 4க்கு வந்து 2000 ஒரு 1 தான் ஆட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து +2 ஆட் பண்ணுவோம். அப்போ இந்த டே வந்து வெட்னஸ்டே. ஓகேப்பா. ஸோ வந்து என்னென்னா லீப் இயர்னா +2 -2 பண்ணுவோம். இதே வந்து ஆர்டினரி இயர்னா +1 -1 பண்ணுவோம். ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸி. ஸோ வந்து
இதில் வந்து நம்ம லீப் இயரா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணுறோம். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஷினு, இஃப் ஃபஸ்ட் அக்டோபர் இஸ் சண்டே தென் ஃபஸ்ட் நவம்பர் வில் பி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இயர் 1 இயர் கேப்பு, இங்கே பார்த்தீங்கன்னா 1 மந்த் கேப்பு. அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் தானே வரும். ஸோ 1 மந்த் கேப்பு. இந்த 1 மந்த் கேப்பில் எத்தனை டேஸ் இருக்குது, இல்லை அது எந்த டே, ஃபஸ்ட்டு அக்டோபர் வந்து சண்டேவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நவம்பர் என்ன டேன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும் அக்டோபரில் 31 டேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஃபஸ்ட் அக்டோபர்லேருந்து ஃபஸ்ட்டு நவம்பர் முடியும் எத்தனை கேப் இருக்குது, 31 டேஸ் இருக்குது. ஸோ 31 டேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த 31 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து 6 7 4 28, ரிமைண்டர் வந்து 3 வரும். 3 அப்படிங்கும் போது என்ன பண்ணுறோம், இப்போ வந்து சண்டே வந்து ஃபஸ்ட் அக்டோபர் சண்டேவா, அதோட 3 டேஸ் ஆட் பண்ணுறோம். சண்டேயோட 3 டேஸ் ஆட் பண்ணால் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே. ஸோ வெனஸ்டே தான், ப்ளஸ் சண்டேயோட ப்ளஸ் 3 ஆட் பண்ணால் வெனஸ்டே. ஸோ ஆன்சர் வந்து வெனஸ்டே. ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அக்டோபர் சண்டே அப்படின்னு சொன்னால் நவம்பரில் என்ன டே அப்படின்னு கேட்குறாங்க. அக்டோபரில் 31 டேஸ் இருக்கனால நம்ம வந்து 31ஆல் டிவைட் பண்ணுறோம். இதே வந்து வேறு, இப்போ வந்து 2 நவம்பர்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல 32 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம். 32ன்னு எழுதியிருப்போம். ஏன்னா 1 டே ஜாஸ்தி ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் அக்டோபர்லேருந்து ஃபஸ்ட் நவம்பர் முடியும் 31 டேஸை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ வந்து ரிமைண்டர் வந்து 3 வரும். 4 28. ஸோ ரிமைண்டர் வந்து 3 வரும். அப்போ வந்து சண்டேவோட ப்ளஸ் 3 டேஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆன்சர் வந்து வெனஸ்டே. ஸோ நான் உங்களுக்கு கேல்குலேஷன் பண்ணி காமிக்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு டிவிஷன்லாம் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இதெல்லாம் வந்து மைண்ட் கேல்குலேஷன் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ அடுத்த கொஷினு, இந்த கொஷின் தான் பார்த்தோம். இப்போ அடுத்த கொஸ்டின், the calendar for the year 2007 will be same for the year அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ட்ரிக்குன்னே வச்சுக்கலாம். இதை வந்து ஏன்னா வந்து இதோட கேல்குலேஷன் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த கேல்குலேஷன் வந்து பெருசாக வரும். ஸோ அதுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் சின்னதாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரொம்ப ஈஸி, இந்த சம் ரொம்ப ஈஸி. ஸோ the calendar for the year 2007 will be same for the year. ஸோ இந்த 2007 கேலண்டர் திருப்பியும் எந்த வருஷத்தில் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கும் போது இந்த 2007 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 4ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா வந்து 4 இயர்ஸ் வந்து லீப் இயர் வரும் இல்லையா. ஸோ கிவன் இயரை நம்ம 4ஆல், இயர்னா வந்து 4ன்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 4ஆல் டிவைட் பண்ணோம். வீக்கு டேஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட் டேஸ், ஆட் வீக் அப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம 7ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து 4ஆல் எத்தனை டைம் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும். 4ஆல் டிவைட் ஆகாது, ஏன்னா 07 இருக்குது. ஸோ வந்து 20, 5 4s 20, அப்புறம் வந்து 0, இந்த 0 மேலே போயிடும். 7, 4 1s 4, ரிமைண்டர் 3, 4 ரிமைண்டர் 3 வரும். ஸோ ரிமைண்டர் 3 வருது அப்படின்னா, ஸோ இந்த டேபிளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் டேபிள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிவன் இயர், ஒரு இயர் அதை டிவைட் பண்ணி 0 வந்துச்சுன்னா அந்த இயரோட ப்ளஸ் 28 டேஸ் ஆட் பண்ணணும். சப்போஸ் ஒரு இயர் கொடுத்து அந்த இயரை டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து 1 வந்துச்சு அப்படின்னா அதோட ப்ளஸ் 6 ஆட் பண்ணணும். இப்போ வந்து இந்த ஒரு இயர் கொடுத்து அதுக்கு ரிமைண்டர் 2 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 11 ஆட் பண்ணணும். இது 3 வந்துச்சுன்னா ப்ளஸ் 11 ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 3 வந்திருக்கு, அதனால் நம்ம 11 ஆட் பண்ண போகிறோம். எதோட 11 ஆட் பண்ண போகிறோம்னா 2007ஓட 11 ஆட் பண்ண போகிறோம். அப்படிங்கும் போது என்ன வரும்னா 8 18, 2018 தான் ஆன்சர். ஸோ இப்போ இதே வேற ஒரு சம் 2000 வர மாதிரி 2004 அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து டிவைட் பண்ணால் 0 தான் வரும். அப்படிங்கும் போது இதோட 28 ஆட் பண்ணணும். 28 ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இனி வந்து 2032 தான் இந்த 2004 சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் வந்து ஒன்றுமே இல்லை, இந்த இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 4ஆல் டிவைட் பண்ணி 0 ரிமைண்டர் வந்துச்சுன்னா ப்ளஸ் 28 ஆட் பண்ணணும். 28 ஒன்ஸ் தான் வந்து இந்த சேம் இந்த இயர் ரிப்பீட் ஆகும், 0 வர இயர்.
நெக்ஸ்ட்டு ஃபோரால் டிவைட் பண்ணி 1 வந்துச்சுன்னா 6 இயர்ஸ் ப்ளஸ் 6 இயர்ஸ் ஆஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த இயர் ரிப்பீட் ஆகும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் 2 ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா ப்ளஸ் 11 ஆட் பண்ணணும். 11 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த இயர் ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ பார்த்த கொஷினில் பார்த்த சம்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சம் மட்டும்தான் கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற சம்ஸ் எல்லாம் கடகடன்னு நம்ம போட்டுடலாம். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஆன் வாட் டேட் ஆஃப் ஏப்ரல் 2001 டிட் வெட்னஸ்டே ஃபால் அப்படி கேட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏப்ரல் 2001 ஏப்ரல் மாதத்தில் இந்த 2001 வருஷத்தில் எப்போல்லாம் வெட்னஸ்டே வருது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படி சம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பர்டிகுலராக வந்து ஒரு டேவை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த 15th August 1947 கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேவை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஏப்ரல் கால்குலேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2001 கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பர்டிகுலராக ஒரு டே மண்டேவோ இல்லை டியூஸ்டேவோ வந்துச்சுன்னா அதுலேருந்து இப்போ அடுத்த டே வந்து மண்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஏப்ரல் வந்து மண்டே வந்துச்சுன்னா அப்புறம் டியூஸ்டே வெட்னஸ்டே வந்து தேர்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம அப்போ இந்த சீரீஸ் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2001 என்ன டே அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2001 என்ன டே அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? செஞ்சுரி கால்குலேட் பண்ணுவோம். அது இந்த ஓரத்தில் எழுதிக்கலாம். செஞ்சுரி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ செஞ்சுரி வந்து 2000 செஞ்சுரி அப்போ 0. நெக்ஸ்ட்டு இயர் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் இந்த செஞ்சுரி இயர் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வந்து இது 2000 நம்ம எடுக்க மாட்டோம், 2001 எடுக்க மாட்டோம். என்ன சொல்கிறது, 2000 தான் எடுப்போம். ஏன்னா அந்த இயர் முடியல இல்லையா, அதனால் 2000 எடுப்போம். அப்போ அதில் வந்து இயரே நடக்கவே இல்லை, ஒன்றும் ஒரு இயர் கூட வந்து நடக்கவே இல்லை. அப்படிங்கும் போது நம்ம இயர் என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீப் இயரும் இல்லை, ஆர்டினரி இயரும் இல்லை, அப்போ தான் அந்த வருஷம் தான் நடந்திருக்கு. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இயர் வந்து 0 அப்படின்னு போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து மந்த்துக்கு கால்குலேட் பண்ணுறோம். ஏப்ரல் முடி கால்குலேட் பண்ணுவோம். ஏப்ரல்னா வந்து மார்ச் முடி கால்குலேட் பண்ணுவோம். இந்த இடத்துல எழுதிட்டுனா ஸோ பரவாயில்ல. ஜனவரிக்கு 3, இது வந்து 2001 லீப் இயர் கிடையாது, அதனால 0 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மார்ச்சுக்கு 3, ஏன்னா நான் சொன்னேன் 2000 லீப் இயர், ஆனால் நம்ம மந்த் கால்குலேட் பண்ணும்போது 2001 தான் பார்ப்போம். அப்படிங்கும் போது இது வந்து இந்த இயர் தான், இந்த இதான் எடுத்துக்கணும், 0 தான் எடுத்துக்கணும், ஆர்டினரி இயராக தான் எடுத்துக்கணும். அப்போ ஜான்வரிக்கு 3, ஃபெப்ரவரிக்கு 0, மார்ச்சுக்கு 3, இப்படிங்கும் போது ஆன்சர் வந்து 6. நெக்ஸ்ட்டு டேட் வந்து 1 ஆகஸ்ட்னு எடுத்திருக்கோமா. ஸோ இது டேட் வந்து மந்த்துக்கு 6, டேட் வந்து 1 ஆகஸ்ட், அப்போ 1, ஃபஸ்ட்டு ஏப்ரல் 1, அப்போ இது எல்லாத்தையும் இது பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 7 வரும். ஸோ 7ஆலேயே அடுத்த ஸ்டெப் என்னது, ஆட் வந்த நம்பரை 7ஆலேயே வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணோன்னு சொன்னால் ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ 0 வந்துச்சு அப்படின்னா இது என்ன டே, சண்டே. ஸோ இது வந்து சண்டே. அப்போ வந்து 1 ஏப்ரல் 2001 வந்து சண்டே. இது சண்டே அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது நம்மளுக்கு வெட்னஸ்டே தான் கேட்குறாங்க. வெட்னஸ்டே இப்போ வந்து வெட்னஸ்டே வரும். 2 ஏப்ரல் வந்து இது வந்து சண்டே. அப்போ 2 ஏப்ரல் வந்து டியூஸ்டே, 3 ஏப்ரல் வந்து வெட்னஸ்டே, சாரி 2 ஏப்ரல் வந்து மண்டே, 3 ஏப்ரல் வந்து டியூஸ்டே, 4th ஏப்ரல் வெட்னஸ்டே. 4th ஏப்ரல் தான் வெட்னஸ்டே அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த சீரீஸ் தான் 4th, 11th, 18th, 25th தான் வந்து எல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த தேதியில் தான் வந்து வெட்னஸ்டேஸ் ஃபாலோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் கேலண்டர் சம்மு. ஸோ என்ன அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்முக்கும் இந்த சம்முக்கும் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் டைம் கால்குலேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக டைம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து நிறையா சம்ஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஒரு தடவை நான் ரீகேப் மாதிரி பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு செஞ்சுரினா 100 இயர்ஸு. செஞ்சுரி இயர் வந்துச்சுன்னா நம்ம வந்து 400ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா எல்லா செஞ்சுரி இயர்ஸுமே லீப் இயர்ஸ் கிடையாது. இப்போ வந்து 1600ங்கிறது லீப் இயர், இதே 1700 அப்படிங்கிறது நான் லீப் இயர். கடைசி 2 நம்பரை மட்டும் பார்க்கக்கூடாது செஞ்சுரி இயர் வந்துச்சுன்னா. இதே வந்து மற்ற இயர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம கடைசி 2 இயர் பார்க்கலாம். 1701 வந்துச்சுன்னா கடைசி 2 நம்பரை பார்க்கலாம். ஆனால் வந்து செஞ்சுரி இயர் வந்துச்சுன்னா கடைசி 2 நம்பரை பார்க்கக்கூடாது. லீப் இயர் கால்குலேட் பண்ணுறதுக்கு. லீப் இயர் செஞ்சுரினா 100 இயர்ஸ், லீப் இயர் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லீப் இயரில் வந்து மொத்தம் 52 வீக்ஸ்
லீப் இயரில் மொத்தம் 52 வீக்ஸ் 2 டேஸ் இருக்கும். ஆர்டினரி இயரில் வந்து 52 வீக்ஸ் 1 டே இருக்கும். ஸோ லீப் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 டேஸ் ஆட் டேஸாக இருக்கும். ஆர்டினரி இயருக்கு 1 டே ஆட் டேயாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செஞ்சுரிக்கு எவ்வளோ ஆட் டேஸ்ன்னு பார்த்தோம். ஸோ செஞ்சுரிக்கு ஆட் டேஸ்க்கு 5310 அப்படிங்கிறத கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் வந்து இந்த இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதையுமே ஞாபகம் வச்சுக்கவே வேண்டாம். அந்த 2000க்கு 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே 1 அப்புறம் +2 அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மந்த்துக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜனவரிக்கு 3, எப்படின்னா ஜனவரியில் 31 நாள் இருந்துச்சுன்னா 3, ஃபெப்ரவரியில் வந்து லீப் இயராக இருந்துச்சுன்னா 1 வரும், இல்லாட்டி 0 வரும். ஸோ இது நம்மளுக்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஜனவரி மாதம்னா அது வந்து 3 தான், ஏன்னா அது 31 நாள் இருக்குது. மார்ச் மாதம்னா 3 தான் இருக்குது, 31 நாள் இருக்குது, அதனால் 3 தான் ஆட் டேஸ். ஏப்ரல் மாதம்னா வந்து 30 நாள் இருக்கும், 2 தான் ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து டிவைட்லாம் பண்ணவே வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த வீக் கோடு சண்டேக்கு வந்து 0ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா கடைசியில் சாட்டர்டே 6, எல்லாத்துக்கும் ஒன்று எக்ஸ்ட்ரா நம்பர் நம்ம தான் அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த நம்பர் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் கேலண்டர் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வந்து இந்த மாதிரி சம் கேட்பாங்க. 15th ஆகஸ்ட் என்ன டே அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு செஞ்சுரி கால்குலேட் பண்ணுறோம், அப்புறம் வந்து இயர் எடுக்கும் போது இதுக்கு முன்னாடி தான் இயர் எடுக்கணும். அந்த பர்டிகுலர் இயர் எடுக்கக்கூடாது, 1947 எடுக்கக்கூடாது, 1946 தான் எடுக்கணும். இதில் வந்து இதை 4ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை லீப் இயர் இருக்குது, எத்தனை செஞ்சுரி இயர், எத்தனை ஆர்டினரி இயர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கும் போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 11 லீப் இயர்ஸ் இருந்துச்சு, ப்ளஸ் 35 ஆர்டினரி இயர்ஸ் இருந்துச்சு. 11க்கு எப்பவுமே வந்து லீப் இயருக்கு எப்பவுமே 2 ஆட் டேஸ் இருக்கும். அப்படிங்கும்போது 22 வந்துச்சு, 22 + 35. ஸோ இதில் வந்து 57 ஆட் டேஸ் இருந்துச்சு இயருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணணும். மந்த் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பர்டிகுலராக இந்த ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற மாதம் முடியும் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் டேங்கும் போது பர்டிகுலராக அந்த டே 15th ஆகஸ்ட்னா 15th ஆகஸ்ட் அந்த டே எடுத்து கால்குலேட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணணும். 89 வந்துச்சு, 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 5ன்னு வந்துச்சு. ஸோ 5னா வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான்ப்பா. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க, இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இதுக்கு முன்னாடி வருஷம் இதுக்கு பின்னாடி வருஷம் கேட்டிருக்காங்க, அதனால் -1 பண்ணிக்கணும். மண்டேலேருந்து 1 டே மைனஸ் பண்ணிக்கிட்டா சண்டே ஆன்சரு. இதே வந்து இதுலேயும் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். லீப் இயர்னா +2 -2, நான் லீப் இயர்னா +1 -1. நெக்ஸ்ட் வந்து இப்படி சம் கேட்டாங்க அப்படின்னா குட்டியாக ஒரு வீக்குக்குள்ளே எத்தனை டேஸ் இருக்குது, இல்லை 1 மந்த்துக்குள்ளே எத்தனை டேஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம எத்தனை டேஸ்ன்னு கால்குலேட் பண்ணி இப்போ அந்த மந்தில் அது எத்தனை டேஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அந்த வீக்லேருந்து அந்த பர்டிகுலர் டேஸ் எத்தனை டேஸ்ன்னு கால்குலேட் பண்ணி அதை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 7ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரிமைண்டர் என்ன வருதோ கொடுத்துருக்க டேயோட 7ஓட ரிமைண்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அடுத்த இதில் முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரே இயரோட கேலண்டர் எப்போ ரிப்பீட் ஆகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்க பர்டிகுலர் இயரை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதுன்னு செக் பண்ணுங்கள். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா +28 ஆட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்குற இயோட ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா +6 ஆட் பண்ணிக்கோங்க. ரிமைண்டர் வந்து 2ஓ 3ஓ வந்துச்சுன்னா +11 ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த ஆன்சரு. அதோட லாஜிக்லாம் பெருசாக இருக்கும், நம்மளுக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேலண்டர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.